முருக பக்தர்களுக்கு வணக்கம். திருப்புகழ் பாடல் 598. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்கள் ஒவ்வொன்றும் மனித வாழ்க்கையை உயர்த்தும் ஆன்மீக வழிகாட்டுதலாக உள்ளது. இன்று நாம் பார்க்க போவது திருப்புகழ் பாடல் 598. திருத்தலம் திருச்செங்கோடு. காலனிடத்தே அணுகாதே, காசியிற் இனி பிறவாதே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே, மாலையனுக் கரியவனே, மாதவரை பிரியானே, நாலுமறை பொருளானே, நாககிரி பெருமாளே. இதுவே இத்திருப்புகழ் பாடலாகும். இனி அதன் பொருளை காண்போம். இந்த பாடலில் அருணகிரிநாதர் இறைவனிடம் மிக உயர்ந்த வேண்டுதலை முன்வைக்கிறார். காலனிடத்து அணுகாதே. இங்கு காலன் என்பது யமன், மரணம். மரணம் என்னை அணுகாதபடி அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். இதன் ஆழமான பொருள் உடல் மரணம் அல்ல, ஆன்மா மறுபிறவி சுழற்சியில் சிக்காமல் விடுபட வேண்டும் என்பதே. காசியின் இனி பிறவாதே, இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டாம் என்று வேண்டுகிறார். பிறவி என்பது துன்பங்களின் தொடக்கம் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே. அகத்திய முனிவரின் ஞானம் போன்ற உயர்ந்த அறிவு அனுபவத்தையும் எனக்கு அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். இங்கு ஞானம் என்பது புத்தக அறிவல்ல, தன்னை அறியும் ஞானம். அதுவே உண்மையான அமுது. மாலையனுக்கு அறியானே. மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மா. அவர்களுக்கு கூட முழுமையாக அறிய முடியாத மாதவரை பிரியானே. பக்தர்களை ஒருபோதும் விட்டு நீங்காதவன் முருகன். அவனை நினைக்கும் மனம் இருந்தால் அவன் எப்போதும் அருகிலேயே இருப்பான். நாலுமறை பொருளானே. 4 வேதங்களின் உள்ளார்ந்த அர்த்தமே முருகன். வேதங்கள் கூறும் பரம்பொருள் அவனே. நாககிரி பெருமாளே. நாககிரி எனப்படும் திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் முருகனை அன்புடன் அழைக்கிறார் அருணகிரிநாதர். சரி, இந்த பாடல் நமக்கு சொல்லும் ஆன்மீக உண்மை என்ன? பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும். நல்ல குணம்தான் உண்மையான செல்வம். ஞானம் இறைவன் அருளால் மட்டுமே கிடைக்கும். முருகனை நினைத்தால் மன அமைதி கிடைக்கும். இதுவே இப்பாடலின் உள்ளார்ந்த அர்த்தமாகும். மனித வாழ்க்கையின் கடைசி இலக்கு பொருள் சேர்ப்பது அல்ல, ஆத்ம ஞானம். இதுவே உண்மையான அருள். இந்த திருப்புகழ் நன்கு நமக்கு உணர்த்துகிறது. நாம் தினமும் முருகனை நினைத்து இந்த பாடலை பாடினால் மனம் தூய்மையடைந்து பயம் குறைந்து வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும். இந்த திருப்புகழை முருக பக்தர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல திருப்புகழில் அடுத்து சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.